சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். ரஜினிகாந்த் நடிப்பில் வசூல் ரீதியாக சில படங்கள் பெரிய தோல்விகளை சந்தித்திருந்தாலும், பாபா படத்தின் தோல்வி ரஜினிகாந்தை பல பக்கங்களிலிருந்தும் கடுமையாக தாக்கியது. இதனால் அவர் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள தற்காலிகமாக திரையுலகில் இருந்து ஒரு இடைவெளியை கூட எடுக்க வேண்டியிருந்தது. இது ஒரு நடிகராக அவரை பாதித்தது மட்டுமின்றி, ரஜினிகாந்தின் சகாப்தம் முடிந்துவிட்டது என்று பலர் மிக எளிதாக முடிவெடுக்கவும் வழிவகுத்தது. அது மட்டுமல்லாமல், அவரே பாபா படத்தை தயாரித்ததால் பெரும் பொருளாதார இழப்பையும் சந்தித்தார். எல்லாவற்றையும் விட மோசமான விஷயம் என்னவென்றால், ரஜினிகாந்த் தனக்கு மிகவும் நெருக்கமான ஆன்மீகம் உள்ளிட்ட கருத்துக்களை உள்ளடக்கி அவரே இந்த படத்திற்கு திரைக்கதை எழுதியிருந்தார். எனவே இதன் தோல்வி அவரை இன்னும் ஆழமாக பாதித்தது. துரதிர்ஷ்டவசமாக பாபா படம் அதன் கதாநாயகி மனிஷா கொய்ராலாவின் திரைப்பயணத்தையும் பாதித்தது. பாபா படத்தின் தோல்வி தனது திரைப்பயணத்தில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து மனிஷா கொய்ராலாவே ஒருமுறை மனம் திறந்து பேசினார். பாபா அநேகமாக எனது கடைசி பெரிய தமிழ் தென்னிந்திய படமாக இருக்கலாம். அந்த நாட்களில் அது மிகவும் மோசமாக தோல்வியடைந்தது. அது ஒரு மிகப்பெரிய நஷ்டம். படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தன. அது தோல்வியடைந்த போது தென்னிந்திய படங்களில் எனது திரைப்பயணம் முற்றிலும் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். ஒரு வகையில் அது அப்படியே நடந்தது. பாபா படத்திற்கு முன்பு நான் பல நல்ல தென்னிந்திய திரைப்படங்களை செய்திருந்தேன். ஆனால் பாபா தோல்விக்கு பிறகு எனக்கு வாய்ப்புகள் வருவது நின்றுவிட்டது என்று அவர் ஓ2 இந்தியா யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். பாபா படத்தின் தோல்வியால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து ரஜினிகாந்த் இனி மீளவே மாட்டார் என்று பலர் நினைத்த நிலையில், அவர் 2005இல் இயக்குனர் பி. வாசுவின் சந்திரமுகி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து மாபெரும் கம்பேக் கொடுத்தார். இந்திய திரையுலகின் மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படும் மணிச்சித்ரதாலு என்ற மலையாள கிளாசிக் படத்தின் மறு ஆக்கமான சந்திரமுகி ஒரு மாபெரும் பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றது. அது சென்னையில் உள்ள சாந்தி தியேட்டரில் வியப்பூட்டும் விதமாக 890 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. பின்னர் 2022ஆம் ஆண்டில் பாபா திரைப்படம் டிஜிட்டல் முறையில் மெருகூட்டப்பட்டு திரையரங்குகளில் மறுவெளியீடு செய்யப்பட்டது. சூப்பர் ஸ்டாரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தால் திரையரங்குகளுக்கு கொண்டு வரப்பட்ட பாபா அந்த முறை 4 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்பட்டு வருகிறது. இன்று வரை ரஜினிகாந்த் தயாரித்த கடைசி திரைப்படம் இதுவே ஆகும். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.